டோட்டலாக காலு ஃபுல்லாக டோட்டலாக கலண்டு போச்சு. ஹிப்போட கலண்டுருச்சு, பல்லு உடஞ்சி போச்சு, கழுத்து ஃபுல்லாக இருக்குது, இங்கே கையில் எல்லாமே ஃபுல்லாக அடி, முதுகு ஃபுல்லாக அடி. டாக்டர் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்த பொண்ணு நடக்காது, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சாமியை ரொம்ப பிடிக்கும், எனக்கு சாமி தான் எல்லாமே, அவ்வளோதான். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இல்லாமல் சர்ஜரி பண்ணாமலே சும்மா ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. காலை ஃபிட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வலி தாங்க முடியல, வேதனை, இனிமேல் நடக்க முடியுமா, லைஃப் என்ன ஆகும்னே தெரியல. அப்போ வந்துட்டு திருமாகரல் பதிகம், ஆமாம், அந்த பதிகம் வந்து என் கையில் கிடச்சிது. கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை அன்னைக்கு கட்டினேன். கட்டிட்டு விபூதி வச்சுட்டு திருமாகரல் பதிகம் 41 நாள் வந்து யார் வந்து பயபக்தியோடு பாடுறாங்களோ அவங்களுக்கு இந்த உடஞ்சி போன எலும்பு, அருந்த தசை, அந்த பிரச்சனை எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 30 நாள் பாடினேன். 31வது நாள் நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த கோவிலுக்கு நேற்று தான் நான் போயிட்டு வந்தேன். என் ஃப்ரைடே அன்னைக்கு மறுபடியும் போயிட்டு அது வந்து எவ்வளவோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி நிறைய உதாரணம். நீங்கள் வந்துட்டு இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, இது பாடினா என்ன கிடைக்கும்லாம் நினைக்காதீங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பு கிடச்சிது. திருவாசகம் பாடி பாடியே கவர்மெண்ட் ஜாப்பு கிடச்சிது. நம்ம தாமோதரன் ஐயா அவர் தான் வந்து என் கையில் தான் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். எனக்கு வேலை கிடச்சது எழுச்சூர். நீங்க கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு. ஆமா, எழுச்சூர்ல சிவன் இறைவனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போறாது தெரியுமா? அவங்களுடைய அனுபவம். ஒரு குருநாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். ஆர்டர் வந்து பார்த்தா எழுச்சூர்ல கிடைச்சிருக்கு. டெய்லி சாமி பார்த்துட்டு டியூட்டிக்கு போகலாம். அவர் அற்புதமான சிவன் எழுச்சூர்ல. அந்த மாதிரி அவரே இல்லை, நீ திருவாசகம் பாடுற, உனக்கு கிடைக்காம யாரு கிடைக்க போகுது, நீ போ, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. எல்லாமே வீடு கிடைச்சிது, வேலை கிடைச்சிது, குழந்தை கிடைச்சிது. எனக்கு பாப்பா வந்து 2வதுலாம் பாப்பாவே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் போனேன். அது நீங்கள்லாம் குழந்தைங்க, உங்களுக்கு சொன்னால் புரியாது. தாயுமான சுவாமி பதிகத்தை பாடி பாடி பாடியே நல்லா ஒரு பையன் பிறந்து சிவ சர்வேஷ்னு பேர் வச்சிருக்கேன். அதனால வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து 25 வயசுல எனக்கு குரு வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கபாலீஸ்வரர் கோயில் போனால் எல்லாரும் ஏதோ பாடுவாங்க, நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. ஒரு டீச்சர் கிடைச்சா நல்லா இருக்குமே, குருன்னு கூட சொல்ல தெரியாது, டீச்சர் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது யாராவது சொல்லி தந்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு ஒரு டீச்சர் வேணும்னு போய் கபாலீஸ்வரர்கிட்ட கேட்டேன். ஒரு குருநாதரை காமிச்சாங்க. உங்களுக்கு இந்த வயசுல ஒரு குரு கிடைச்சிருக்காங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணவங்க. இவ்வளோ அழகான இடத்துல உட்காந்து அவங்க மெனக்கெட்டு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 63 நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுட்டு தேவாரம் திருவாசகம்லாம் பாடி நீங்கள் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். உங்களை பார்த்து 4 பேர் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு எழுத்தும் ஒரு மந்திரம் உள்ள சிவாச்சாரியர்கள் மந்திரம் சொன்னாதான் சாமி பண்ணுவாருன்னு இல்லை. இதெல்லாம் பாடுனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் காலையில் பைக் எடுக்கிறேன்னா சொற்றுணை வேதியன் பாடிட்டு தான் பைக் எடுப்பேன். சொற்றுணை வேதியன் அந்த 4 லைனை சொல்லிட்டு தான் பைக்கை ஆன் பண்ணி நான் வேலைக்கு போவேன். எனக்கு நீ விசிட்டு வராங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா சொற்றுணை வேதியன் பாடிடுவேன். அது எப்படிப்பட்ட பதிகம்? விசிட்டு வராங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எங்களுக்கு விசிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்துட்டு போவாங்க. வராங்கன்னா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அந்த பதியம் பாடி கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நம்ம வேலை ஸ்மூத்தாக போகும். அதனால வந்துட்டு இதெல்லாம் மந்திரம் விட்டுறாதீங்க, பொக்கிஷம். எனக்கெல்லாம் 25 வயசுக்கு மேலே தான் கிடச்சிது. உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னா நீங்கள் அந்த 20 வயசு வரும்போது நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. 63 நாயன்மார்கள் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ தெரியாது, அம்மா சொன்ன மாதிரி ஃப்யூச்சர்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு 25 வயசுல கிடைச்சது. அவங்க ரொம்ப பாக்கியசாலி. எனக்குலாம் எத்தனை வயசுல கிடைச்சது தெரியுமா? ஞான சம்பந்தர் அவதாரம் செய்த அந்த மண்ணுல அவர் பதிகத்துல வரக்கூடிய அந்த கழுமலை ஆறு பத்தி நிறைய பதிகங்கள் பாடியிருப்பாரு. அந்த ஆறு எங்க ஊர் வழியா தான் ஓடுது. அந்த தண்ணியினுடைய பயணம் என்னவோ தான் தெரியாது. அவ்வளோ காலம் கழிச்சு ஒரு 38 வயசுக்கு மேலதான் எனக்கு தேவாரம் திருவாசகம் கையில கிடைச்சது. எனக்கு ஒரு குரு கிடைச்சாங்க தேவாரம் திருவாசகத்துக்கு, உழவாரத்துக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய வினை பயனை பொறுத்து தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு பிறவியில நீங்க எல்லாருமே வந்து
நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் இந்த சின்ன வயசுல உங்களுக்கு வந்து தேவாரம் திருவாசகம் கத்துக்கிறதுக்கு சுவாமி வந்து எங்க கொடுத்துருக்காரு. இப்போ அம்மாலாம் வந்து மயிலாப்பூர் கோவில்ல பார்த்த மாதிரி நான் திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில்ல பார்த்து சிவனடியார்கள்னு எனக்கு தெரியாது. அவங்கள முறை பார்க்கும்போது அவங்கெல்லாம் கழுத்துல ஏதோ மாலை போட்டிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு தான் கேட்பேன். ஆனா அவங்க சிவனடியாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு வயசாச்சு. ஆனா உங்களுக்குலாம் உங்க இடத்துலயே சுவாமி என்ன பண்றாரு, உங்களை வந்து சொகுசா இங்கே உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் அங்கிருந்து நீ என்ன அங்க பண்ற, அங்கிருந்து இங்க வா, இங்க வந்து சொல்லி கொடுன்னு ஒரு பணியை கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். அவர் கொடுத்த பணி இந்த தூரம் இல்லை, இதை விட தாண்டி கூட எனக்கு ஒரு பணியை கொடுத்தாருன்னா அடியேன் செய்ய நான் வந்து தயாரா இருக்கேன். அது நீங்க எல்லாருமே நல்ல கத்துக்கணும். தேவாரம் திருவாசகத்தை நல்லா கத்துக்கணும். இப்போ உங்களை பார்த்துட்டு பக்கத்து ஊர்ல இருந்து காவியா ஒரு குழந்தை வரா இல்லையா, 2 வருஷம் கழிச்சுனாலும் ஒரு குழந்தை வரா. அந்த மாதிரி உங்க பக்கத்துல சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லி எல்லாரையும் படிக்க வைக்கணும். ஒரு நம்ம படிக்கிறத விட மத்தவங்களை படிக்க வைக்கிறது தான் பலன் ஜாஸ்தி. நீங்க இதை